அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 360 டிகிரி தமிழ் மாஸ்டர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அறநூல்களில் 3 நூல்களில் முதல்ல எடுத்துக்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கில் சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துட்டு ஒரு 29 கேள்விகள் இருக்குது. அதையும் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். அறநூல்கள் முதல் நூலாக பார்த்திங்கன்னா நாலடியார். நாலடியார் நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியாராகும். நாலடியாரோட நூல் அமைப்பு என்ன? இதில் அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், பொருட்பால் 24 அதிகாரங்கள், காமத்துப்பால் 3 அதிகாரங்கள் என மொத்தம் 40 அதிகாரங்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு பால்லையும் எத்தனை அதிகாரங்கள்ங்கிற கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணி வைங்க. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார். நாலடியார் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? நாலடியார் அதாவது சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள்ங்கிறத நாம வச்சுக்கோங்க. நாலடியார் வேறு பெயர்கள் என்ன? இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சாமவேதம், வேளாண் வேதம், நாலடி 400 என்றெல்லாம் நாலடியார் அழைக்கப்படுகிறது. நாலடியார் எந்த வகை நூல்களில் ஒன்று? அது நாலடியாராகட்டும், கம்பராமாயணம், இது மாதிரி புறநானூறு, இது மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எந்த வகை நூல்கள் ஒன்றுனா சங்க காலத்திற்கு பின் தோன்றிய 14 கீழ்கணக்கு நூல்கள். மொத்தம் அதில் 18 நூல்கள் இருக்கும். அதில் ஒன்று நாலடியார். சங்க காலத்திற்கு முன் சங்ககால நூல்கள்னால் எதை சொல்லுவோம்? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில் 8 நூலும் 10 தொகையில் 10 நூலும் மொத்தம் 18 நூல்கள் மேற்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். அதில் பெரும்பாலும் என்ன நூல்களாக உள்ளன? அற நூல்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நாலடியாரில் மொத்தம் 400 பாடல்கள் உள்ளன. சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டால் அது நாலடியார் தான். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நாலடியார் நூலோட பாவகை வெண்பா வகையை சார்ந்தது. நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நாலடியாரை முப்பாலாக அறம், பொருள், இன்பம் என பகுத்தவர் தர்மராவார். இது பார்த்திங்கன்னா நாலடியாரை சார்ந்த முக்கியமான கேள்வி. இதில் 7ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்திலிருந்து கல்வி அழியா செல்வம், இந்த இதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். வைப்புலி கோட்படா என்ற புகழ்பெற்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? தமிழ் மறை என போற்றப்படும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது நாலடியார். வைப்புலி கோட்படா. இதில் வைப்புலி என்பதன் பொருள் என்ன? பொருள் சேமித்து வைக்கும் இடம்தான் வைப்புலியாகும். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்க்க வேண்டிய உண்மையான அழியா செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியாகும். விச்சை என்பதன் பொருள் என்ன? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. திருக்குறளுக்கு இணையாக நாலடியார் போற்றப்படுவதை உணர்த்தும் பழமொழி தொடர் எது? அதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4ன்னா நாலடியார், 2ன்னா திருக்குறளை குறிக்கும். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நூல் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். துண்டு என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல். கேட்கப்பட்ட கேள்வி. நான்மணிக்கடிகை தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. துண்டு என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் நான்மணிக்கடிகை. இயற்றியவர் விளம்பி நாகனார். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் நான்மணிக்கடிகை. கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்பதன் பொருள் அணிகலன் அல்லது துண்டு என்று பொருள். மனைக்கு விளக்கம் மடவாள் என்ற பாடல் வரியை இயற்றியவர் விளம்பி நாகனார். இதில் விளம்பி நாகனாரில் விளம்பி என்பது எதனை குறிக்கிறது? விளம்பி என்பது ஆசிரியரோட ஊர் பெயர். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மடவாள் என்பதன் பொருள் என்ன? மடவாள் என்றால் பெண் என்று பொருள்படும். நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றன? நான்மணிக்கடிகை பெயர்லேயே இருக்கு. 4 அறக்கருத்துக்கள் கூறுகின்றன. தகைசால் என்பதன் பொருள் என்ன? பண்பில் சிறந்த என பொருள்படும். நான்மணிக்கடிகை என்பதன் முழு பொருள் என்ன? 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருள்.
நான்மணிக்கடிகை எந்த வகை நூல்களில் ஒன்று? இதுவும் 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். புகழ்சால் என்பதன் பொருள் என்ன? புகழ்சால்னா புகழை தரும் என பொருள்படும். அடுத்த நூல் அறநூல்களில் நம்ம பழமொழி 400 என்னங்கிறத பார்த்துடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற புகழ்பெற்ற வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. வழிநடை உணவு என்பது இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழிநடை உணவு தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம், கட்டுச்சோறு. ஆறு என்பதன் பொருள் என்ன? வழி அல்லது பாதையை குறிக்கும். உணா என்பதன் பொருள் உணவை குறிக்கும். பழமொழி 400 இதுவும் பார்த்தீங்கன்னா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பழமொழி 400 ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை பழமொழி இடம்பெற்றுள்ளது? ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. பழமொழி 400 மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் முழு பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம். அப்படின்னா என்ன? கற்றவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்புறுவான் என்பது பொருள். இதுவும் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. முன்றுரை என்பது முன்றுரை அரையனாரில் முன்றுரை என்பது ஆசிரியரோட ஊர் பெயரையும், முன்றுரை அரையனாரில் அரையன் என்ற சொல் அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயரை குறிக்கும். இது பழமொழி 400. இதிலிருந்து ஒரு முக்கியமான 29 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நாலடியார் நூல்களில் உள்ள பாடல்கள் கீழ்கண்ட யாருடைய பாடல்களின் தொகுப்பு? அவங்க பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் ஆவார்கள். சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே நாலடியார். சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். அதற்கு பார்த்தீங்கன்னா சாமவேதம், வேளாண் வேதம், நாலடி 400 என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. வேளாண் வேதத்திற்கு அதாவது நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து எழுதிய புலவர் யார்? நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து எழுதிய புலவர் பதுமனார் ஆவார். நாலடியார் நூலின் அமைப்பு என்ன? நம்ம இப்போ தான் அந்த இதில் சொன்னோம் 40 அதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் 13, பொருட்பாலில் 24, காமத்துப்பாலில் 3 என்று 40 அதிகாரங்கள் உள்ளன. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியாராகும். நாலடியார் நூலானது கீழ்கண்டவற்றில் எதனால் ஆனது? ஆப்ஷனில் பாருங்க. நாலடியார் 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆன நூல் நாலடியார். கீழ்கண்டவற்றில் எந்த பிரிவினை பற்றி நாலடியார் நூலானது அதிகம் கூறுகிறது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையர் பற்றி. இவங்க ஒரு குறுநில மன்னர்களான முத்தரையர் பற்றி நாலடியாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பாவார். நாலடியார் நூலை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? இப்போ தான் பார்த்தோம், அவர் பதுமனார் ஆவார். நாலடியார் நூலை முப்பாலாக அறம் பொருள் இன்பம் என பகுத்தவர் தர்மர். அதாவது முப்பாலாக பகுத்தவர் தர்மர். அதவே நாலடியார் நூலை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் ஆவார். நாலடியார் நூலானது மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 இயல்களை கொண்டது நாலடியார். நாலடியார் நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் பார்த்தோம் 40 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது. 10 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல், அந்த நூல் என்னன்னு பார்த்தோம், நாலடியாராகும். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் ஆகும். நாலடியார் வராது. ஓதின் புகழ்சால் உணர்வு நான்மணிக்கடிகையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த ஒன்று, கீழ்கண்ட எந்த நூலானது துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது? துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகையாகும். கீழ்கண்டவற்றில் கல்வி யாருக்கு விளக்காக கருதப்படுகிறது? கல்வி பார்த்தீங்கன்னா புதல்வர்களுக்கு தான் கல்வி விளக்காக கருதப்படுகிறது. புதல்வருக்கு விளக்கு கல்வி, குடும்பத்திற்கு விளக்கு மடவாள். மடவாள்னா பெண்கள்னு பார்த்தோம். விளம்பி என்பது என்ன? விளம்பின்னு என்ன பார்த்தோம்? நூலாசிரியரின், அதாவது விளம்பி நாகனாரோட விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும். நாகனார் என்பது இயற்பெயராகும். நான்மணிக்கடிகையில் உள்ள எந்த 2 பாடல்கள் மட்டும் ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது?
அது 7வது மற்றும் 100வது பாடலாகும். குடும்பத்திற்கு விளக்காக கருதப்படுபவர் யார்? அவங்க பார்த்தீங்கன்னா மடவார், பெண்கள் தான் கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆவார்கள். ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அந்த நூல் என்னன்னு பார்த்தோம், பழமொழி 400 என்பது சரியான ஒன்று. கட்டுச்சோறு, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வழிநடை உணவுன்னு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயர்? கட்டுச்சோறுங்கிறது இந்த காலத்தில் நம்ம வளைக்கிறது தான் கட்டுச்சோறு. ஆற்றுணா என்றால் வழிநடை உணவு, அதை இக்காலத்தில் கட்டுச்சோறு என்று அழைக்கிறோம். நாலடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது? நாலடியாருக்கு இணையானது பழமொழி 400 ஆகும். அதாவது நாலடியாருக்கு இணையான நூல் என கருதப்படும் நூல் பழமொழி 400. குறிப்பு பாருங்க, திருக்குறளுக்கு இணையான நூல் நாலடியார் அல்லது பழமொழி 400. அறநூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்ததாக போற்றப்படுகிறது. அறநூல்களில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாலடியார் போற்றப்படுகிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலடியாருக்கு இணையான நூல் அப்படின்னா தான் பழமொழி 400. திருக்குறளுக்கு இணையான நூல்னா தான் நாலடியாருங்கிறத நோட் பண்ணி வைங்க. பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை? பழமொழி 400ல் மொத்தம் 400 பழமொழிகள் உள்ளன. ஆற்றுணா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது? ஆற்றுணா வேண்டுவதில் கல்வியின் சிறப்பை விளக்குகிறது. அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு கூட தேவையில்லை, அவனது கல்வி செல்வம் செல்லும், அதாவது அவனது கல்வி செல்லும் இடமெல்லாம் சோறளிக்கும். இது முக்கியமான வரி. பழமொழி 400 நூலில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு முடிகிறது? அந்த அடி 4ஆம் அடி தான் ஒரு பழமொழியை கொண்டு முடிகிறது. பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் பார்த்தீங்கன்னா பழமொழி 400ல் 34 அதிகாரங்கள் உள்ளன. தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக குறிப்பிடுகிறார்? பழமொழி இந்த சொல்ல முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். 10 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல், அந்த நூல் தான் எந்த நூல்னு பார்த்தோம், பழமொழி 400. அதாவது அரசர்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை அதிக அளவில் குறிப்பிட்ட 11 கீழ்கணக்கு நூல் பழமொழி 400. முன்றுரை அரையனார ஞாபகம் வச்சுங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி 400 நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது? அந்த தலைப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், கல்வி என்ற தொகுப்பில் அமைந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 360 டிகிரி தமிழ் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா அறநூல்களில் முதல்ல ஒரு 3 நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம முக்கிய பாயிண்ட்ஸாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.